நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 21/4/2024 சித்திரை மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திரையோதசி திதி. அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் சாயங்காலம் 5-8 வரை, அதற்கு மேல் அஸ்த நட்சத்திரம். அதே மாதிரி ராகு காலம் 4:30 6 வரை சாயங்காலம், யமகண்டம் 12 1 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30 8 வரை, சாயங்காலம் 3 4 வரை. சந்திராஷ்டிரமம் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் அணிய வேண்டிய துணியின் நிறம் பிங்க் அல்லது மெரூன், போடக்கூடாதது ப்ளூ அல்லது பிளாக். இங்கே சாப்பிட வேண்டியது கோதுமையில் செஞ்சது சப்பாத்தி அல்லது கோதுமை ரவையில் செஞ்ச உப்புமா, அந்த மாதிரி கோதுமை சம்மந்தப்பட்டது எதையும் சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது ஜோதிட குறிப்புகள், அதாவது இன்று கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களை பற்றி ஒரு 4-5 பாயிண்ட் பார்க்கலாம். கும்ப லக்கணங்கிறது ஸ்திர ராசின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஆண் ராசின்னு சொல்லுவாங்க. இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க சாதாரண மனுஷங்களை விட கொஞ்சமோ முற்றிலுமோ மாறுபட்டவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு செப்பரேட் தியரி. பெரும்பாலும் எப்படின்னா தலைப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி தலைப்பிள்ளையாக இருந்தால் அவங்க ஓரளவு நல்ல கீர்த்தியோட ரொம்ப ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கும்ப லக்னத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா, லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான், விரையாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான். அப்போ என்னென்னா, இவர் பேரில் எவ்வளோ சொத்துனா கூட ஏதோ ஒரு திசை புத்தி மாற்றம் வரும்போது அது கைவிட்டு போயிடக்கூடிய சூழலை உருவாகும். அதனால் கும்ப லக்கணத்து அன்பர்களே, நீங்கள் சம்பாதிச்சு நான் மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்குறதா இருந்தால் ஜாயிண்டில் மனைவி பேர்லேயோ குழந்தைகள் பேர்லேயோ வாங்கிக்கோங்க. இவங்களுக்கு இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விரோதிகள் வெளியே கிடையாது. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் இவங்களுக்கு விரோதியாக இருப்பாங்க. அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனையும் வரும். பெரும்பாலும் எப்படின்னா, இவங்க ஓரளவு கள்ளங்கபடம் இல்லாமல் சூதுவாதம் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. தேர்ந்தெடுத்த சிலரோடு தான் பழகுவாங்க. செலக்டிவ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாத்தையும் பழக மாட்டாங்க. அதே மாதிரி எந்த காரியத்தையும் ரகசியம் மனசில் இருக்கிறத வெளியிட மாட்டாங்க, சீக்ரெட்டாகவே வச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி யாரையும் எதிரிகளாக இருந்தால் கூட அவங்கள வெல்லக்கூடிய ஜெயிக்கக்கூடிய திறமைப்படுத்தவங்க தான். அதே மாதிரி எதையும் சீக்கிரம் கற்றுக்கக்கூடிய ஞானம் இருப்பாங்க. புதிய புதிய யோசனைகள், புதிய புதிய வழிகளை பின்பற்றக்கூடியவங்க. ஆமாம். அதே மாதிரி எந்த வேலையை ஒப்படைச்சா கூட அந்த வேலையை தாமதமாக ஆனால் கூட லேட்டானால் கூட கரெக்டாக செஞ்சு முடிச்சுடுவாங்க. அதே மாதிரி தனக்கு கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்கள தான் கீழே இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள கைதிக்கு விடக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உடையவங்க. ஆமாம். எந்த வேலையாக இருந்தால் கூட நிதானமாக செஞ்சால் கூட கரெக்டாக செஞ்சு முடிச்சுடுவாங்க. வேலையில் அவ்வளவு இன்ட்ரெஸ்டோட இன்வால்மெண்ட்டோடு செல்வோம். அதே மாதிரி உண்மை பெருந்தன்மை உடையவர்கள் இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க. மீதி நாளை பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய சூழலில் உங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி விலகி போகிறது. ஆமாம். வீட்டின் மேலே கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழலை வாங்குறீங்க. ஆமாம். குழந்தை பாக்கியம், அதே போது ஆண் குழந்தை உண்டாகிறது. நான் எதை எடுத்தாலும் லாபமாக தான் முடிந்துக்கிட்டு இருக்கு. இன்னைய பொழுதுக்கு எதை எடுத்தாலும் தொட்டதெல்லாம் பொண்ணாகிறதுங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மனைவிட்ட பேசக்கூட நேரம் கிடைக்கிறதுல அவ்வளவு பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தைகள் ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இன்றைய நாள் இனிய நாளே. அடுத்து ரிஷபராசி. முக்கியமான கோயிலுக்கு போகிறத உங்களோட உள்ளுணர்வு நடக்க போகுது. அதாவது முக்கியமான கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, உங்களோட உள்ளுணர்வு ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுதுன்னு உங்களுக்கு சொல்லி தெரியப்படுத்திக்கிறது. புதிய நண்பர் ஒருத்தர் அறிமுகமாகறாரு. அவர் மூலமாக ஓரளவு நல்லதெல்லாம் நடக்க போகுது.
அப்பா வழி சொந்தத்தில் ஒருத்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் ஓகே, ரொம்ப அபரிதமாகவும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, ஓகே, சுமாராக போய்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. புதிய வாகனம் நிலம் வாங்கணும்னு முடிவெடுக்கிறீங்க. அப்பப்போ எடுக்கிறீங்க, போஸ்ட்போன் பண்ணிடுறீங்க. இப்போ கூட அந்த முடிவை எடுத்துக்கிறீங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் மன அமைதி இருக்குது, கன்ஃபியூஷனாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொழில் ஓரளவு பரவாயில்லாமல் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகள் மூலம் சந்தோஷம், அவங்க பேசுகிறத கேட்குறது, அவங்க மார்க்கை கேட்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி டான்ஸு, மியூசிக்கு, ஸ்விம்மிங்கு போன்ற விதத்தில் குழந்தைகளை சேர்த்து விடணும்னு முடிவு பண்ணுறீங்க. சிலர் இன்றையே கூட சேர்த்து விடலாம். அடுத்து கடகராசி. சின்ன பிரயாணம், காசு பணவரவு ஓகே. குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்குது. அந்த வாயு தொந்தரவு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொஞ்சம் ஏற்படுது. அதனால் இந்த கொத்தவரைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் போன்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தொழில் இன்வால்மெண்ட் இல்லாமல் நடந்து போய்கிட்டு இருக்குது. இன்றைய நாள் பரவாயில்லை, ஓகே ரகம் தான். அடுத்து சிம்மராசி. பெருந்தன்மையான எண்ணம், எதையுமே பெரிய லெவலில் நல்ல பெருந்தன்மையாக தான் சிந்திக்கிறீங்க. கணவன் மனைவி கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டு, வாக்குவாதம் வருது. பணப்பழக்கம் கூட கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷனு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கூட நேரம் சரியாக இல்லை, நேரம் சரியாகிவிடும் என்று பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணிக்கிட்டீங்க. நெகட்டிவாக இடிஞ்சு போய் உட்கார்ந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மகன் அல்லது மகள், உங்களோட குழந்தைகள் மூலம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஓகே. அடுத்து கன்னியா ராசி. அதே மாதிரி தெய்வீக ஈடுபாடு உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறத எல்லாருமே கேட்குறாங்க, அது பிரகாரம் நடக்கவும் செய்கிறாங்க. பணச்செலவு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டுது. மனைவி சிறு பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. தொழில் ஓகே, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து துளாராசி. அதாவது ஆன்மீக டூர், ஒரு 4-5 நாள் முக்கியமான கோயில்களுக்கெல்லாம் போகலாமுங்கிற ஒரு ட்ராவல்ஸை புக் பண்ணி போயிட்டு வரலாமுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்குது. கடன் தொல்லை, எதிர்ப்பு சக்தி எல்லாமே மறைஞ்சிருது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் தான் நிறைவேறலை, அது இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் நடக்கும். உடல்நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அடுத்து விருச்சிக ராசி. வராது, இனிமேல் நம்ம கைக்கு சேராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த பணம் சேருகிறது. அதே போல் அப்பாவினோட சொத்துக்கள் மூலமாக வருமானம் வருது. வீடு இருக்கலாம், அல்லது ஏதாவது பில்டிங் இருந்ததுன்னா அதன் மூலம் வாடகை வருது, ஏதோ ஒன்று வருமானம் வருது. புதிய தொழில் அல்லது ட்ரேடிங் பண்ணுறதில் லாபமோ நஷ்டமோ மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. புதிய பெண் நண்பர் ஒருத்தர் அறிமுகம் ஆகிறார். இது இன்றைய சூழ்நிலை, இன்றைய பொழுது ஓரளவு மாறி மாறி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. அடுத்து தனுசு ராசி. மெடிசன், கெமிக்கலு, லெதரு, பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி பேங்கிங், டீச்சிங் செக்டரில் உள்ளவங்களுக்கு கூட ப்ரமோஷன் நிச்சயமாக நடக்கும். ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கூட ஓகே, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஃபைனான்ஸ் பிரச்சனை ஒன்றும் சீரியஸான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அடுத்து மகர ராசி. ஆன்மீக சம்பந்தப்பட்ட பெரியவர் ஒருத்தரை, ஒரு குருஜியை நீங்கள் சந்திக்கிறீங்க. அவரோட ஆசி கூட கிடைக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. மனம் ரொம்ப குளுமையாக உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய வாகனம், வெஹிக்கிள் ஒன்று வாங்கணும்னு முடிவெடுத்துக்கிட்டீங்க. மாணவர், அதாவது அந்த பண வரவு, ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் மட்டும் வர வேண்டிய பணம் வர்றதில் தாமதம், லேட் ஆகுது. அதே மாதிரி அந்த அந்த வரவு, இன்கம் கம்மியாகிறதுனால ரொட்டேஷன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு அப்பப்போ கோபத்தை கொடுக்கறது. அடுத்து கும்பராசி. சந்திராஷ்டம தினம், அதனால் மனசு கொஞ்சம் அலைவாஞ்சிக்கிட்டு இருக்கு. பொறுமையாக இருங்க, ஒன்றும் அர்ஜென்ட் ஒன்றும் இல்லை.
விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். மனைவிக்கு வந்து உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தொல்லையை கொடுக்கிறது. எவ்வளவு வருமானம் வந்தால் கூட அந்த செலவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. இதுதான் உங்களோட பிரச்சனை. அடுத்து மீன ராசி. மனைவி மீது அதீத பாசம். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. உத்தியோகத்தில் சுப்பீரியர்ஸோட எல்லா கொலீக்ஸோட நல்ல உறவு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. செலவு தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை. ஸோ கமிட்மெண்ட் யாருக்கும் சீக்கிரம் கொடுக்க வேண்டாம். வாழ்க்கையில் வந்து ஃபண்டமெண்டல்ஸுக்கு எப்போதுமே உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றதில்லை. ஆமாம், தேவையானது எல்லாமே கிடைச்சிடுது. ஸோ கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக்கிட்டு நன்றாக போகுது. உங்கள் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். இத்துடன் அந்த 12 ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.